மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். பாலியல் வன்முறை உள்ளிட்ட கொடூர குற்றங்களுக்கான சிறார்களுக்கான வயது வரம்பு என்பது 18 16 குறைக்கப்பட்ட சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறிக்கிறது. இந்த தளத்திலே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் வழக்கறிஞர் ஆதிலட்சுமிட்ட. இப்போ நீங்கள் ஒரு ஆய்வுக்குட்படுத்தி தான் இந்த வயது அப்படின்னு முடியும். நீங்கள் தமிழ் இலக்கியங்களில் சொல்லிக்கிறாங்க, பெண்களுக்கு பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண்ணு பிரித்த மாதிரி இன்றைக்கு விஞ்ஞானம் பிரித்திருக்கிறது ஒவ்வொரு வயதின் அடிப்படையிலும். 16 வயதை கடந்து விட்டாலே ஏன் நீங்கள் அடலசன் ஏஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு குழந்தை பருவத்தை தாண்டினான்னு எடுத்துக்கொள்ளக்கூடாதா? விஞ்ஞான அடிப்படையில் சில நாடுகளில் 9 வயதை தாண்டாலே இருக்குதுன்னு வச்சுருக்கிறாங்க. இந்தியாவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வழிகாட்டுதலின்படி இதுவரைக்கும் 18 வச்சுருந்துச்சு. 18 தான் சரியான வயதுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அந்த முடிவுக்கு வருகிறோம்? 16 குறைக்கிறது ஆய்வுகளின் அடிப்படையில் அதுக்கு முரணான விஷயமா? இப்போ நீங்கள் ஆய்வுகள் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி குழந்தைகள் நல சட்டங்கள், பெண்களுக்கான சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் யூஎனோட கன்வென்ஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வராங்க. இப்போ ஒரு சில நாடுகளில், இப்போ யூஎஸ்ஏ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் 16 இயர்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே ஓரளவுக்கு கன் கல்ச்சர் இருக்குது, நிறைய நம்ம பார்க்குறோம், ஊடகங்களில் பார்க்குறோம், செய்திகள் கேட்குறோம். இந்தியாவும் அந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற அச்சம் சில இன்சிடென்ட்ஸில் வருது. இன்னொன்று, ஒரு குடும்ப நல வழக்குகளில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி சிங்கிள் பேரண்டேஜ்னால குழந்தைகளின் ஸ்ட்ரெஸ் லெவல், குழந்தைகளே ஒரு குழந்தை இருக்கக்கூடிய நிலைகள் எல்லா தரப்புலையும், எக்கனாமிக்லி வீக்கராக இருந்தால் அவங்களுக்கு படிப்பு போதிய அளவு கிடைக்காம இருக்கலாம், கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும்போது பெற்றோர்களின் கவனம் இல்லாமல் இருக்கலாம், ஆதரவற்று விடப்படைய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குழந்தைகள் பெற்றோர்கள் இருந்து கூட பராமரிக்க முடியாமல் அவங்களோட பாதுகாப்பில் வருது. இந்த மாதிரி இந்த குழந்தைகள் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கைவிடப்பட, அது பெற்றோர்களா இல்லை சமூகமா, அதெல்லாம் போக வேண்டாம். அப்போ அவங்களோட மனநிலை மாற்றங்கள் வரும்பொழுது பல குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை வருகிறது. இப்போ இந்த குழந்தைகள் 16 வயது எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த குழந்தைய 7 ஆண்டே நீங்க சிறை கொடுக்குறீங்க ஒரு ஹீனியஸ் கிரைம்னாலும் அந்த குழந்தைகளுக்கு படிப்பு மறுக்கப்படக்கூடாது. அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு சாதாரண ஒரு கல்வி, ஒரு டிகிரி வாங்க முடியலனாலும் ஒரு தொழில் கல்வியாவது நாளைக்கு அவங்க வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க மாதிரி இருக்கணும். நீங்க இந்த சட்ட திருத்த மசோதாவின் அடிப்படையில் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறீங்க. நான் இப்ப இருக்கிற அடிப்படையிலே கேட்போம். இது சாத்தியமாங்கிறதுக்காக தான் அந்த சட்ட திருத்த மசோதாவில் தொடர்ந்து கேள்விகள் வைக்கப்படுவதற்கான காரணம், இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. நீங்க ஒரு அட்வொகேட், நான் என்ன கேட்கிறேன், இப்ப இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே 16 வயது 17 வயது நிரம்பிய சிறார் சீர்திருத்த பள்ளின்னு சொல்றோம், அதை சிறைன்னு கூட நம்ம சொல்ல, ஜொனல் ஹோம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள்? மனசாட்சி இப்படி சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு கண்டிப்பாக அந்த சட்டம் இந்த குழந்தைகளை இப்படி நடத்தணுங்கிற ஒரு நிலையில நாம நடத்த தவறிவிட்டோம். அந்த குழந்தையோட மனப்பாங்கை அவன் இன்னும் மோசமான குற்றவாளியாக தான் அங்கே வெளியில அனுப்பப்படுறான். ஒரு பெரிய ஒரு தாதா லெவலுக்கு கொண்டு வெளியே கொடுக்கிற நிலையில தான் நம்ம வச்சிருக்கோம். அது நம்ம செஞ்ச மிகப்பெரிய தவறு. இப்ப இந்த 3 ஆண்டு காலம் இந்த சிறுவர் உள்ள இருந்திருக்காரு. ஆனா தான் செய்த தவறை திருந்தி இல்ல அதை பத்தி ஒரு மனசு ஒரு வருத்தக்கூடிய ஒரு நிலையிலேயாவது அவர் வெளியே வந்திருப்பாருன்னா இல்ல, அதுக்கு நாம தான் அது காரணியா இருக்கணும். உள்ள போயிருக்காரு, அந்த 3 ஆண்டுகள் அவருக்கான போதனைகள் தெளிவாக கொடுக்கப்பட்டதா, அந்த தவறு நாம தான் அதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த 3 ஆண்டுகளே போதுமான விஷயமா அப்படிங்கிற கேள்வி. இந்த 3 ஆண்டுகள் ஒருவேளை திருத்த போலேன்னா இப்போ ஒரு 7 ஆண்டுங்கும் போது இன்னொன்று, அதாவது உங்களுக்கு தண்டனை காலம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னன்னா, நிறைய கிரைம்ஸ்ல பார்க்கும்பொழுது இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜுவெனல் கிரிமினல்ஸை கொண்டு முன்னாடி நிறுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்துறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இவ்வளோ நாள் குற்றம் செஞ்சதுக்கு தண்டனைனா இது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் குழந்தை மனநிலை அப்படிங்கும் பொழுது எல்லோருமே அவங்களை ஒரு சார் சொன்னார், அடலசன்ட் ஏஜுங்கும் போது பெண்களை காப்பாற்ற வேண்டிய அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, அவங்களை வன்முறையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் குழந்தைகளையும் பார்க்க வேண்டும். குழந்தைகள் எதிர்கால சமூகம், கண்டிப்பா அவங்களையும் பார்க்கணும், அவங்க மனநிலை பார்க்கணும். ஏன்னா இன்ஃபேக்ட் இப்படி வச்சுக்கலாம், கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல அந்த ஜட்ஜஸ் கூட, இப்போ நீங்க ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங்கோட தான் அவங்க அந்த போர்டில் உட்கார்றாங்க. சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப் எல்லாம் எடுத்துக்கலாங்க. சில சமயம் நீங்க சைக்காலஜிஸ்ட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தெரியாமல் செய்யக்கூடிய குற்றம்னு இந்த நிலையில சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு பள்ளி மாணவன் தன்னுடைய ஆசிரியை வகுப்பறையில குத்துறான். அவனுடைய ஒரே பெரிய டார்கெட் என்ன இருக்க போறது, அந்த ஆசிரியர் மேல என்ன பரம்பரை பழியா? ஒன்றும் கிடையாது. ஹோம்ஒர்க் எழுத சொல்றாங்க, பாக்கெட் மணியை கட் பண்றாங்க. அவன் வயசுல அதுவே அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணும்போது நீங்க அவனை தனிமைப்படுத்தி கொடூரமான சிறையிலாம் அடைச்சி ஒரு கொடும் குற்றமா பார்த்தீங்கன்னா, நம்முடைய நோக்கம் அவனை அழிப்பதா அல்லது அவனை திருத்தி ஒரு நல்ல மனிதனாக சமூகத்திற்கு கொடுப்பதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீதித்துறை, காவல்துறையினுடைய வேலை என்பது
குற்றவாளிகளை களை எடுப்பதா, குற்றவாளிகளை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லாமல் அழிக்கிறதா? இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மலாம் இல்லையா அந்த சமூகத்திலேன்னு, திரு கருணாநிதி ஆகட்டும் அல்லது சுதாவாகட்டும் நானாகட்டும், நீங்கள் வந்து இங்கே வந்து நாளைக்கே வந்து பாலியல் வன்முறைக்கோ அல்லது கொடூரமான கொலைகளுக்கோ மரண தண்டனை கிடையாது, ஆயுள் தண்டனை கூட கிடையாதுன்னு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் எத்தனை கொலை பண்ண போறீங்க? அப்போ நீ அந்த சட்டத்திற்கு பயந்து நம்ம இங்கே சரியாக நடக்கலை, நாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் ஒழுக்க விதிகளின் அடிப்படையில் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னால் இது ஏன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறார் சீர்திருத்த பள்ளி திரு கருணாநிதி எப்படி இருக்கிறது மனசாட்சிப்படி சொல்லுங்க, அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் எவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க? நீங்கள் சொல்கிறது ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் முதல்ல ஒரு இது வச்சிங்க, முதல்ல சீர்திருத்த பள்ளியை பற்றி கேட்குறீங்க. நான் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீர்திருத்த பள்ளியில் வந்து எப்படி இருக்கணும்னு நியதிகள் இருக்கிறது, எப்படி வளர்க்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அதில் உள்ள குறைபாடுகள் இருந்தால் அதை நிர்வகிக்கிறவருடைய குற்றமாக கூட இருக்கலாம். அதுதான் நான் கேட்குறேன். இருக்கலாம். ஆனால் அதனாலே அங்கேருந்து வர்றவங்கெல்லாம் மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு பல குற்றவாளிகள் யாரும் அங்கேருந்து பெரிய ஹெய்னஸ் கிரைம் பண்ணவங்கலாம் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வந்தவங்களே கிடையாது. நீங்க சொல்றது சீர்திருத்த பள்ளி சரியான இடமாக இல்லை என்று சொன்னால் அதிலிருந்து வெளியில வர்றவங்க அத்தனை பேர் குற்றவாளிகள். நான் கேட்கறது ஏன் நீங்க வந்து சீர்திருத்த பள்ளி அவனுக்கான பள்ளினால என்ன அர்த்தம்? அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், அவனுக்கான பாடங்களை கற்றுக் கொடுப்பது, அவனுக்கான விளையாட்டை கற்றுக் கொடுப்பது. பள்ளிகளே அதை செய்யல, அப்புறம் சீர்திருத்த பள்ளி செய்யுமா நம்ம எதிர்பார்க்க தவிர அது விடுங்க. பட் இதெல்லாம் செஞ்சிருந்தா அவன் ஏன் ஏதோ ஒரு ஓட்ட வழியா தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்கிற ஒரு கேள்வி வருது. அங்கே அவர்களுக்கு சிறார்களின் மீது ஏவப்படக்கூடிய பாலியல் வன்முறைகள், ஒருபாலின வன்முறைகள், இதெல்லாம் வந்து சீர்திருத்த பள்ளிகளில் சிறைகளில் நடக்குதா இல்லையாங்கிற கேள்வி வருது. அப்போ 17 வயசுலையும் 16 வயசுலையும் ஒரு பையனை நீங்கள் சீர்திருத்த பள்ளிக்கோ அல்லது சிறைக்கோ அனுப்புனீங்கன்னா அவனு இதைத்தானே ஃபேஸ் பண்ணுவான். அதைத்தான் நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறதில் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, எங்கேயும் சிறையிலும் நடக்கிறது. நிர்பயாவை மட்டும் ஜென்ரலைஸ் பண்ணுறோம்ல, நிர்பயா வழக்கை ஜென்ரலைஸ் பண்ணி தானே சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றோம். ஜெனரலைஸ் பண்ணா உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சமுதாயத்துக்கு இந்த குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு. அதான் சொல்றேன், இந்த சட்டத்திருத்த மசோதா இல்ல, நான் அதான் கேட்கிறேன், இந்த சட்டத்திருத்த மசோதாவினாலேயே நம்ம உங்களால ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்துட்டோம், இனி 18 வயசுக்கு கீழே, அதாவது 16 to 18 வயசு இருக்கக்கூடிய பையன் எவனும் கொடூர குற்றங்கள் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட முடியும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஜெனரலைஸ் பண்ண முடியாதுங்கிற சொல்றது அதுதான். இனிமே குற்றமே நிர்பயா வழக்கு வந்தப்போ எவ்வளவு கூக்குரல்கள் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் குற்றம் நடக்காமலாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு பேர் இதை கண்டு பயந்து குற்றம் செய்யாமல் இருக்கிறார்கள் தான் நம்ம கணக்கெடுக்க முடியாது. ஏன்னா யாருடைய மனதில் இந்த எண்ணம் தோணுது, யார் இந்த குற்றத்தை இந்த தண்டனையை பார்த்து பயந்து கொண்டு குற்றம் செய்யாமல் இருக்கிறார்கள் எப்படி கணக்கெடுக்க முடியும்? எனக்கு மொத்தம் இப்போ 100 சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற 100 அஃபென்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் 150 நடக்குது, 50 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இது வந்து நான் என்ன சொல்லுவேன், 200 நடக்க வேண்டியது 250 எனக்கு தெரிந்த பயத்தினால் யாரும் குற்றம் செய்யாமல் இருக்கிறார்கள் இல்ல, பயத்தினால் தான் சட்டத்திட்டத்திற்கு பயந்துதான் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கிறது அப்படி நீங்க நம்புறீங்களா முழுமையா? அதுவும் ஒரு பர்சன்டேஜ் இருக்குங்க. ஏதாவது ஒருவருக்கு சட்டத்துக்கு பயந்து இருப்பாங்க. இல்ல நான் இப்படி எடுத்துக்கிறேன், ஓகே அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க கடுமையான சட்டத்திட்டங்களுக்கு பயந்து குற்றம் செய்யாமல் இருக்கக்கூடியவருடைய விகிதாச்சாரத்தை எடுத்துக்கலாம். முறையாக வளர்க்கப்பட்ட, கல்வி கொடுக்கப்பட்ட, நல்ல சமூக சூழல் கொடுக்கப்பட்டதால் ஒழுங்காக இருக்கக்கூடியவருடைய விகிதம் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுல எது அதிகம் இருக்கும்? முறையாக வந்தவர்கள். அப்ப இதைத்தானே நம்ம அதிகப்படுத்தணும், இதை அதிகரிச்சுட்டே போறது சரியான கேட்கிறேன். இவர்களுக்கும் இதை கொடுங்க, முறையான கல்வி, முறையான சமூக சூழல், நல்ல தரமான கல்வி, அதாவது ஒரு குற்றத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல பண்ணும்போது பல வழிகளையும் நம்ம அடாப்ட் பண்ணணும். அதுல ஒரு பர்சன்டேஜ், ஒரு 10 பேர் அதுல குற்றம் செய்யாம இருந்தா கூட அந்த 10 நமக்கு சாதகம் தான். நீங்க அதற்காக வேண்டி இதனால ஒண்ணு வரப்போறதுல ஒரு 10 பேர் திருந்துவதற்காக தண்டிக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அது இந்த சமுதாயத்துக்கு செய்யற அநீதி தான். நீங்க எப்படி இருந்தாலும் குற்றம் செய்பவர்களுக்கு அப்படியும் ஒரு இருக்கும். நீங்க இன்னைக்கு 10 பேர் இருக்கா, நாளைக்கு 20 பேர் இருக்கலாம், அந்த குற்றம் குறையலாம். ஆகையினால தண்டனைங்கிறத நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, குற்றம் அது வந்து நிரபராதி தண்டிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்லுது. திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சால சிறந்தது நனி சிறந்ததுன்னு சொல்றது மாதிரி குற்றவாளி நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்கூடாது. ஆனா 1000 குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுட்டு இங்க நீதிமன்றமோ காவல்துறை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கரெக்ட் தான். அதனால பட் அதே சமயத்துல ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்பட்டு விட கூடாதுங்கிறது நம்ம கவனமா இருக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போ செலிசுதா, நீங்க இங்க இருக்கக்கூடிய கல்வி முறையில அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறது, ஒரு 10 பருவத்து மாணவனுக்கு பெண்ணை பற்றியும் பெண்ணினுடைய உடலை பற்றியும் என்ன மாதிரியான பாடங்கள் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறது, அவன்
சந்தையில் கிடைக்கக்கூடிய மலிவான ஆபாச புத்தகங்களை படித்து தான் அவன் வந்து தன்னுடைய பாலியல் அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மோசமான நிலமா நம்முடைய சமூகத்தை நம்ம இந்திய சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் வைத்திருக்கிறோம். அப்போ அவனுக்கு முறையான பாலியல் கல்வி, அவங்க சொன்ன மாதிரி ஒழுக்க நெறி சார்ந்த கல்விகள், ஆன்மீகம் சார்ந்த கல்விகள், உடற்பயிற்சி, விளையாட்டு இவற்றையெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தால் அவன் ஏன் குற்றவாளி ஆகிறாங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ இங்கே குற்றத்திற்கு நீங்கள் சொல்லுவீங்க வழக்கறிஞர்கள், குற்றத்தை செய்தவர்களை விட குற்றத்திற்கு துணை போனவர்களுக்கு தான் தண்டனை அதிகம்னா, இந்த நான் கேட்குறது இந்த நிர்வாகம், ஆட்சியாளர்கள், இந்த சமூக அமைப்பில் அதை நிர்வகித்தவர்கள், இவர்களுக்கு தானே இந்த தண்டனை அதிகமாக கொடுக்கணும். நீங்கள் அதை விட்டு அந்த குழந்தைய போய் இந்த அடிக்கிறது என்ன நியாயம்? இல்லை, உண்மைதான், 100% உண்மை.